இது உடனே வந்து ஒவ்வொருத்தரும் கரெக்டாக 10 வருஷம் இருக்கும்போது எனக்கு 30 வயசு தான் சார் ஆகுது 4 கட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் உள்ளார ஒரு கணக்கு இருக்குது. பிறந்த நேரத்துலேருந்து எவ்வளோ மீதம் இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ ஒருத்தர் 10 வருஷம் ஒரு லக்கணம்னா 5 வருஷம் வந்து ஒரு கரெக்டாக வந்து 2 மணி நேரம் லக்கணம், 1 மணி நேரம் வந்து தள்ளி பிறந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு 5 வருஷம் தான் அங்கே இருக்கும். 5 வருஷம் முன்னாடி முடிஞ்சு போயிருக்கும், மறுபடியும் அதை சுற்றி வரும்போது கடைசியாக அந்த 5 வருஷம் முடியும். சரி, இது ஜோதிடர்களுக்கானது. இந்த லக்கணம் வரும்போது என்னென்னா நிலைகள் மாறுதுங்கிறத நம்மளுக்கு கால்குலேஷன். இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு வந்த விஷயம். இதில் என்னென்ன பலன் வேணும். 21 வயசுல 30 வயசு ஒருத்தர் வர்றாரா, கல்யாணத்தை பற்றி பாரு. எல்லாருக்கும் லக்கணத்தில் செவ்வாய் இருப்பாங்க. லக்கணத்தில் எங்கெங்க செவ்வாய் இருக்குது, அந்த லக்கணம் தான் மாறுது இல்லை. அப்புறம் எப்படி லக்கணத்தில் இந்த வார்த்தையை தானே சொல்லுவாங்க, லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு தானே நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். அதை அதுதான் ஆச்சரியம். ஏங்க இன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் என் ஜாதகம் சுத்த ஜாதகம் சார், கல்யாணமே நடக்கல. சரி, சுத்த ஜாதகம் வந்து கல்யாணம் நடந்திருக்கணும்ல, அது ஏன் நடக்கலை? நீங்கள் இன்னொரு கேள்வி வைப்பீங்க, லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அதோட நடக்கலைன்னு சொல்வீங்க. லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் அதே லக்கணத்துக்கு உங்களுக்கு உதாரணமாக ரிஷப் லக்கணம் வச்சுக்கலாம். ரிஷப் லக்கணத்தை பிறந்துட்டீங்க, ரிஷப் லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது, இது செவ்வாய் தோஷம்னு வச்சுங்க. இப்போ 30 வயசு வரும்போது சிம்ம லக்கணம் வந்துட்டு உதாரணத்துக்கு அந்த லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து 8ல் இருக்காரு, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 2ல் இருந்தால் நடக்காது, திருமணம் நடக்காது. இது இங்கே காரணம் வேற. நீங்கள் பலன் சொல்கிறது எப்படி தான், லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அதோட திருமணம் நடக்கலை, ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது. எங்க 12 கட்டத்துக்குள்ள தாங்க செவ்வாய் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அதான் சொல்கிறோம், செவ்வாய் தோஷமே ஒன்று கிடையாது. நீ மிருகசீச நட்சத்திரமோ இல்லை சித்திரை நட்சத்திரமோ அவிட்ட நட்சத்திரம் போனால் மட்டும் செவ்வாயை பாருங்கள், இல்லைன்னு பார்க்காதீங்க. அது எத்தனை வயசாக இருந்தாலும், 23 வயசாக இருந்தாலும் சரி, 43 வயசாக இருந்தாலும் கோவப்படுவீங்க தான். அது செவ்வாய்னா கோவப்படும், புரிஞ்சுக்காமல் பேசும், அதட்ட வேகமாக பேசும், பிடிவாதமாக செய்யும், அவ்வளோதான் பண்ணும். அப்போ அது வந்து அது 23 வயசில் பண்ண மாட்டான், 43 வயசில் பண்ண மாட்டோம்ல, 53 வயசில் பண்ண மாட்டோம்ல, 83 வயசில் பிடிவாதத்தில் எத்தனையோ பேர் வாழ்க்கை. 63 வயசில் ஒரு அம்மா வந்து விவாகரத்து கேட்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னம்மா சொல்கிற, என்னம்மா காலம் கடந்து ஒரு 30 வயசில் ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு கேட்குதுன்னா அவங்க குடும்பத்தில் சண்டை இருக்கும். இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டீங்க. இல்லை சார், எனக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்போ சார் இதை டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு.